சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 59வது திருநாமம். லோகிதாஷாய நமக. ஆழ்வாரால் பாடப்பட்ட நாயன்மாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கோச்செங்கோட் சோழ நாயனார் பற்றி திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் அம்பரமும் பெருநிலமும் திசைகள் எட்டும் செம்பியன் கோச்செங்கண்ணான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே எனத் தொடங்கி 10 பாசுரங்கள் பாடியுள்ளார். யார் இந்த நாயன்மார்? கைலாயத்தில் மால்யவான் புஷ்பகந்தன் என்ற 2 சிவகணங்களுக்குள் பிணக்கு ஏற்பட்டு இருவரும் சிவபெருமானுக்கு எதிரிலேயே சண்டையிட்டு கொண்டனர். அதை கண்டு கோபம் கொண்ட சிவன் மால்யவானை சிலந்தியாகவும் புஷ்பதந்தனை யானையாகவும் பிறக்கும்படி சபித்தார். அவ்வாறே இருவரும் காவிரிக்கரையில் உள்ள திருவானைக்கா எனும் தலத்தில் பிறந்தார்கள். திருவானைக்காவில் வெண்ணாவல் மர தடியில் இருந்த சிவலிங்கத்தை பார்ந்த சிலந்தி தன் எச்சிலால் வலை பின்னி சிவலிங்கத்தின் மேல் வெயில் படாமல் காத்தது. யானை அதே சிவலிங்கத்தை பூஜிப்பதற்காக தன் துதிக்கையால் காவிரி நீரை எடுத்து வந்தது. சிலந்தி வலையை கண்டதும் இப்படி எச்சிலால் இறைவனை அசுத்தம் செய்கிறார்களே என்று வருந்தி அந்த வலையை களைந்துவிட்டு லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து மலரிட்டு வழிபட்டது. அடுத்த நாள் மீண்டும் சிலந்தி லிங்கத்தின் மேல் வலையை பின்னியது. அதை கண்ட யானை மீண்டும் அகற்றியது. கோபமுற்ற சிலந்தி துதிக்கையினுள் நுழைந்து யானையை கடிக்கவே வலி தாங்காத யானை துதிக்கையை தரையில் அரைந்து சிலந்தியை கொன்றதோடு தானும் இறந்தது. இருவரும் கைலாயத்தை அடைந்தார்கள். சிலந்தியாய் இருந்த மால்யவான் பார்வதி தேவியுடன் தான் முக்தி அடைய விரும்புவதாக கூறினான். திருமாலே முக்தியளிக்க வல்லவர் என்பதால் பார்வதி தேவி கும்பகோணத்துக்கு அருகே நாச்சியார் கோவிலில் கோயில் கொண்டுள்ள வஞ்சலவள்ளி தாயாரிடமும் மால்யவானுக்கு முக்தியளிக்க திருமாலிடமும் பரிந்துரைக்குமாறு கேட்டுக்கொண்டாள். வஞ்சலவள்ளியும் அதை ஏற்றாள். மால்யவான் தனது அடுத்த பிறவியில் சுபதேவன் என்ற சோழ மன்னனின் மனைவி கமலாதேவியின் கர்ப்பத்தை அடைந்தான். அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. நீலகண்ட ரிக்வேதி என்ற பண்டிதர் அரண்மனைக்கு வந்து சரியாக 24 நிமிடங்கள் கழித்து குழந்தை பிறந்தால் அவன் திருமாலின் சிவந்த திருக்கண்களின் திருவுருளுக்கு இலக்காவான் என்று கூறினார். பார்வதியே வந்து இவ்வாறு சொல்வது போல கமலாதேவிக்கு தோன்றியது. தனக்கு பிறக்கிருக்கும் குழந்தைக்கு திருமாலின் அருள் கிட்ட வேண்டும் என்று எண்ணிய அந்த தியாகத்தாய் குழந்தை பிறப்ப 24 நிமிடங்கள் தாமதப்படுத்துவதற்காக தன்னை தலைகீழாக கட்டி தொங்கவிடச் சொன்னாள். 24 நிமிடங்கள் கழித்து குழந்தை பிறந்தது. எம்பெருமான் தன் செந்தாமரை கண்களால் குழந்தையை நன்கு கடாட்சித்தபடியால் குழந்தையின் கண்கள் சிவந்திருந்தன. செங்கண்ணா என்று அவனை அழைத்துவிட்டு கமலாதேவி உயிர் நீத்தாள். செங்கண்ணான் அன்றே அவனுக்கு பெயர் சூட்டினார்கள். அவன் தகுந்த வயதில் முடிசூட்டி கொண்டு நல்லாட்சி புரிந்து வந்தான். 70 சிவன் கோயில்களை கட்டினான். முன் பிறவியில் தான் கட்டிய வலையை யானை களைந்தபடியால் அத்தனை கோயில்களையும் யானை உள்ளே நுழைய முடியாதபடி மாடக்கோயில்களாக கட்டினான். 2 கிழங்கு திருமொழிவாய் என் தோல் ஈசர்க்கு எழில்மாடம் 70 செய்து உலகம் ஆண்ட திருக்குளத்து வளச்சோழன் என்று இவ்வரலாற்றை திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார். கோச்செங்கோட் சோழ நாயனார் என 63 நாயன்மார்களுள் ஒருவனாக அந்த மன்னன் கொண்டாடப்பட்டான். சேரனும் பாண்டியனும் ஒரு சேர நேரத்தில் கோச்செங்கோட் சோழனுடன் போரிட்டு அவனை வீழ்த்தினார்கள். தோல்வியடைந்த செங்கண்ணான் நாச்சியார் கோவிலுக்கு வந்து தான் பிறக்கும்போது தன் தாய்க்கு அறிவுரை கூறிய பண்டிதரான நீலகண்ட ரிக்வேதியை சந்தித்தான். அவர் நாச்சியார் கோயிலில் வஞ்சுல வள்ளல் தாயாரோடு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கும்படி அறிவுறுத்தினார். செங்கண்ணானும் ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்க பெருமாள் தெய்வவாள் ஒன்றை அவனுக்கு வழங்கினார். அதையும் திருமங்கையாழ்வார் தெய்வவாள் வளம் கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களே என்று குறிப்பிடுகிறார். அந்த தெய்வ வாளை கொண்டு சேரனையும் பாண்டியனையும் வென்று வெற்றி வாகை சூடினாள் செங்கண்ணான். இதுவரை 70 சிவன் கோயில்கள் கட்டிய அவன் 71வதாக ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு யானை நுழைய முடியாத மாடக்கோயிலை கட்டினான். அதுதான் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நாச்சியார் கோயில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில். திருமாலின் கடாட்சத்தால் செங்கண்ணான் முக்தியும் அடைந்தான். நாம் ஒருவரை அன்போடு பார்த்தால் நம் கண்கள் செவ்வரி ஓடியிருக்கும். செங்கண்ணான் போன்ற அடியார்களை அன்புடன் நோக்கி அவர்களை குளிர கடாட்சிப்பதால் எப்போதும் திருமாலின் கண்கள் சிவந்தே இருக்கின்றன. லோகிதம் என்றால் சிவப்பு. லோகிதாஷாய
ஷக என்றால் சிவந்த கண்களை உடையவன் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 59வது திருநாமம். லோகிதாஷாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களே, நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாசன் சிவந்த கண்களால் கடாட்சிப்பார் என்பதில் ஐயமில்லை. ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.